கரூர்ல நடந்த துயர சம்பவத்திற்கு பல அரசியல் கட்சி தலைவர்களும் பல விதமான கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. அந்த கருத்துக்களை கேட்கலாம் வாங்க. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்கிறாருன்னா, எந்த அரசியல் கட்சி தலைவனும் தொண்டர்கள் இருக்கிறத ஏற்றுக்கொள்ள மாட்டான், அதை விரும்ப மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. திருமாவளவன் அவர்கள் என்ன தெரிவிச்சிருக்கிறாருன்னா, இந்த கூட்ட நெரிசல்ல ஏற்பட்ட விபத்துக்கு திமுக அரசாங்கம் மீது குற்றம் சாட்டுவது ஆபத்தான அரசியல் அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. வைகோ அவர்கள் தாவேகா திமுக மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு குற்றமானது அப்படிங்கிற மாதிரியான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் பார்ட்டியுடைய தலைவர் சண்முகம் அவர்கள் விஜய் அனுப்பின இந்த காணொளி பொறுப்பற்ற குணத்தை காட்டுது, இதுல உள்நோக்கம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இவங்கெல்லாம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் இந்த மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர்களான பழனிசாமி அவர்கள் என்ன கருத்து சொல்றாருன்னா, விபத்துக்கான காரணத்தை மற்றவர்கள் மீது சுமத்துறது தான் திமுக அரசாங்கத்தோடைய நோக்கமா இருக்கு அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காரு. நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா, திமுக அரசாங்கம் அலட்சியத்தால் நடைபெற்ற துயர சம்பவம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காரு. அண்ணாமலை அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காருன்னா, இந்த பெரும் துயர சம்பவத்திற்கு திமுக அரசு தான் காரணம் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் என்டிஏ குழு அமைத்த ஏமக மாலினி அவர்கள் என்ன கருத்து தெரிவிச்சிருக்காங்கன்னா, கரூர் துயரத்துல ஏதோ நடந்திருக்கு, இதுக்கு உச்ச நீதிமன்றத்துடைய விசாரணை வேணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்து தெரிவிச்சிருக்காங்க. திமுக கூட்டணி ஒரு பக்கம் தாவேகாவினரை குற்றம் சாட்டி இருக்கிறாங்க, என்டிஏ கூட்டணியில் இருக்கிறவங்க ஒரு பக்கம் மாநில அரசாங்கம் குற்றம் சாட்டி இருக்கிறாங்க. இந்த கருத்துக்கள் மக்கள் மத்தியில் ஏற்கத்தக்க கூடியதாக இருக்கிறதா, இல்லை ஏற்கத்தக்க கூடியதா இல்லையா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சுட்டு போங்க.